நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணக்காரங்க கிட்ட நிறைய காசு இருக்கு, ஏழைகள்கிட்ட காசு இல்ல, இதுதான் வித்தியாசம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது சுத்த தப்பு. பணக்காரங்களையும் ஏழைகளையும் பிரிக்கிறது என்னன்னா, அவங்க நினைக்கிற விதம் தான். காசு அதிகமா இருக்கிறது, கம்மியா இருக்கிறது, இது எல்லாமே அவங்க மனசுல இருக்கிற எண்ணங்களோட விளைவு தான். ஏழைங்க ஏழையாவே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க என்ன பண்ணாலும் அவங்க மனசுல இருக்கிற எண்ணம் மாறாம இருந்தா அவங்க இந்த கஷ்டமான பண நிலையில இருந்து வரவே முடியாதுன்னு அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உண்மையா சொல்ல போனா இது உங்களை ஏழையா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையையும் ரொம்ப கஷ்டமா ஆக்கிடும். ஏழை மனநிலைங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். தப்பா எடுத்துக்காதீங்க, ஏழைங்க கெட்டவங்கன்னு நான் சொல்லல. ஆனா அந்த மனநிலை தான் நீங்க பணக்காரன் ஆகிறதுக்கு இல்லைன்னா உங்க வாழ்க்கைய கொஞ்சம் நல்லா மாத்துறதுக்கே தடையா இருக்கு. அதனால அந்த மனநிலையை எப்படி மாத்துறதுன்னு பார்ப்போம். ஏழைங்க தப்பான விஷயத்துல கவனம் செலுத்துவாங்க. ஜாக்மா சொன்ன மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்யறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு இலவசமா ஏதாவது கொடுத்தா அதுல ஏதோ தந்திரம் இருக்குன்னு நினைப்பாங்க. சின்ன கடை ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய காசு தேவையில்லைன்னு சொன்னா இதுல என்ன பெருசா சம்பாதிக்க முடியும்னு கேட்பாங்க. பெரிய முதலீடு பண்ணுங்கன்னு சொன்னா என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்னா எனக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பழைய காலத்து வியாபாரம் பண்ணுங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம், போட்டி ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. புது மாடல் பிசினஸ் பத்தி சொன்னா அது மோசடி பண்ற வேலைன்னு சொல்லுவாங்க. கடை ஒன்று போடுங்கன்னு சொன்னா 24 மணி நேரமும் வேலை செய்யணுமா, எனக்கு சுதந்திரமே இருக்காதேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எல்லார்கிட்டையும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும். கூகுள்ல தேடுறது ரொம்ப பிடிக்கும். தங்கள மாதிரியே நம்பிக்கை இல்லாத நண்பர்கள் பேசுறத கேட்பாங்க. ஒரு யூனிவர்சிட்டி பேராசிரியரை விட அதிகமா யோசிப்பாங்க. ஆனா ஒரு கண்ணு தெரியாதவரை விட கம்மியா வேலை செய்வாங்க. அவங்க கிட்ட போய் உங்களால என்ன முடியும், உங்க வாழ்க்கையை நல்லா மாத்த நீங்க என்ன பண்ண முடியும் கேட்டா பதில் சொல்ல தெரியாது. சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா ஏன் ஏதாவது பண்ணக்கூடாது. ஏழைங்க தோக்கிறதுக்கு ஒரே ஒரு பழக்கம்தான் காரணம். அவங்க வாழ்க்கை பூரா காத்துக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையை மாத்திர ஒரு அதிர்ஷ்டம் வரும்னு வெயிட் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தர் ஒரு நாள் வந்து அவங்க கையில 100 கோடி ரூபாய் கொடுத்து இவ்வளவு நாள் பொறுமையா காத்து இருந்தீங்களே, ரொம்ப நன்றி, இதுக்கு அப்புறம் சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்ற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. உண்மையில முக்கியமானது ரிசல்ட் மட்டும்தான். உங்க ஆபீஸ் முதலாளி வந்து உங்ககிட்ட, தம்பி போன மாசம் கம்பெனி நஷ்டத்துல போச்சு, வியாபாரம் சரியில்லை, அதனால இந்த மாசம் சம்பளம் தர முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா கோவப்படுவீங்க, சண்டைக்கே போவீங்க. ஏன்னா நீங்க வேலை செஞ்சீங்க, அதுக்கு காசு வேணும். கம்பெனி லாபம் சம்பாதிக்கலன்னா அது உங்க முதலாளி பிரச்சனை, கரெக்டா? அப்போ அதே மாதிரி உங்க முதலாளி கம்பெனி நல்லா போகும்போது, வியாபாரம் நல்லா இருக்கும்போது உங்களை விட நிறைய சம்பளம் வாங்கினா ஏன்னா நீங்க கஷ்டப்படுறீங்க, ஏன் தப்பு சொல்றீங்க? நிறைய பேர் சம்பளத்துல வித்தியாசம் இருக்குன்னு தெருவில் போராட்டம் பண்றாங்க. நாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், அதுக்கு ஏத்த சம்பளம் வேணும்னு சொல்றாங்க. ஆனா அப்படி வேலை செய்யாது. நீங்க எவ்வளவு நேரம் வேலை செஞ்சீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு யாருக்கும் கவலை இல்ல. கடைசியில என்ன ரிசல்ட் வந்துச்சு அதுதான் முக்கியம். நான் 1 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பொருள் செஞ்சிருக்கேன், உடனே நீங்க அதை வாங்கிடுவீங்களா? கண்டிப்பா இல்ல. அதுல உங்களுக்கு உண்மையாவே ஏதாவது நல்லது இருக்குன்னு தோணுனாதான் நீங்க வாங்குவீங்க. அதனால எனக்கு எக்கனாமிக்ஸ்ல டிகிரி இருக்கு, அதனால எனக்கு நிறைய சம்பளம் வேணும். இல்லைன்னா எனக்கு கம்பெனில 10 வருஷம் வேலை செஞ்ச அனுபவம் இருக்கு, அதனால நிறைய சம்பளம் வேணும். இப்படின்னு யோசிக்கிறத நிறுத்துங்க. உங்களால என்ன செஞ்சு முடிக்க முடியும் அதுதான் முக்கியம். முயற்சி பண்றதுக்கு முடிவே இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பணக்காரன் ஆனதும் வேலைக்கு போறதை விட்டுட்டு பீச்சில் ஜாலியா இருப்பேன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் நிறைய பேர் பணக்காரங்க ஆகிறது இல்ல. உண்மை என்னன்னா, வளருதல், கத்துக்கிறது, போட்டி போடுறது, இதுக்கெல்லாம் முடிவே இல்லை. வாழ்க்கை ஒரு விளையாட்டு மாதிரி. நீங்க எப்பவும் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும், அதுக்கு நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பின்னாடி போயிடுவீங்க. 70 வயசான ட்ரம்ப் எடுத்துக்குங்க. இப்ப அவர் அமெரிக்கன் பிரசிடென்ட். அது போக ஏகப்பட்ட பிசினஸ் பண்றாரு. இவரை 70 வயசு இருக்கிற மத்தவங்க கூட ஒப்பிட்டு பாருங்க. அவங்க சாகிறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க. சில பேர் 30 இல்லைன்னா 40 வயசுலயே போதும்பா, இனிமே ரொம்ப லேட்னு விட்டுடுவாங்க. நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். எப்பவும் சொல்ற மாதிரி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறேன்.